2014 மாடல் ஹோண்டா சிட்டிங்க. சன்ரூஃப் மாடல் 2014 ஹோண்டா சிட்டியில் சன்ரூஃப் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். ஃபேன்சி நம்பர் வண்டிங்க 2333. இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரே ஒரு ஓனர் தான். நீங்கள் எடுக்கிறப்ப ரெண்டாவது ஓனராக வந்துருவீங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் செக்மெண்ட் காருங்க. கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,60,000 கிலோமீட்டர் இருக்குது. சர்வீஸை ஃபுல்லாக கம்பெனியில் பார்த்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க. நல்ல ஒரு தெளிவான வண்டி. வண்டிக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க. 2 ஏர் பேக் வந்துடும். சன்ரூஃப் இருக்குது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், கம்பெனி ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, அலைவீல்ஸ்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே இதுலேயே வந்துடும். டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக டயர் மாற்றிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு டயர் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஹோண்டா சிட்டி 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுக்கு நாம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 580ங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்கிறதுல நீங்கள் நேரில் வாங்க உட்காந்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டி நீங்கள் அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு லோனு வேணும்னாலும் நம்ம சைடில் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக அந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பழைய வளத்தில் நம்ம ஜாய் கார் ஷோரூமில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த காரை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஃபோர்டு பிராண்ட்லேருந்து ஃபோர்டு ஃபிகோ 2010. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் செக்மெண்ட் காருங்க. நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த கார். இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,08,000 ஓடி இருக்குது. இந்த வேரியண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் வந்துருங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 190 கோட் பண்ணுறாங்க. நேரில் வாங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப தான் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோர்டு ஃபிகோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான விலையில் ஒரு சூப்பரான கார் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஹோண்டா சிட்டி டால்பின் டைப்புங்க. 10th இயர் ஆனிவர்சரி எடிஷன் 2008 லான்ச் பண்ண வண்டிங்க. இது ஜெட்டெக்ஸ் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. செம்ம ஸ்மூத்தான வண்டிங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா above 50% இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க. ஏசி, பவர் ஸ்டரிங், 4 பவர் விண்டோ வந்துருங்க. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எக்ஸாக்டாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய வளையத்தில் நம்மளுடைய ஜாய் கார் ஷோரூமில் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 275 கோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, இனிமேல் நல்ல ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வாங்க. மாருதி சுசுகி பலினோ சிக்மா 2017 மாடலுங்க. 2017 ஒரே ஒரு ஓனர் யூஸ் பண்ணதுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,16,000 ஓடி இருக்குங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்து வண்டியை பர்ஃபெக்டான கண்டிஷனில் வச்சுருங்க. நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீசல் செக்மெண்ட் காருங்க. இதில் உங்களுக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், அலைவில், ஆடியோ சிஸ்டம், இந்த மாதிரி உங்களுக்கு காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சருமே இதில் வந்துருங்க. 625 கோட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்கிறது இல்லைங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது போக மேலும் இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2008 மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXi. கிலோமீட்டர் 1,08,000 ஓடி இருக்குங்க. பெட்ரோல்லேயே வண்டி ஓடி இருக்காங்க. கேஸ் எல்லாம் எதுவுமே போடல. கார் பார்த்தீங்கன்னா இப்போ RC ஓனர் கிட்ட இருக்குங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனராக வந்துடுவீங்க. இன்சூரன்ஸ் FC ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10/12/2025 FC 10/12/2028 முடியுதுங்க. இந்த கார் ஓனர் 3 lakhs கோட் பண்ணியிருக்காருங்க. 3 லட்ச ரூபா. நீங்கள் நேரில் வாங்க, நிச்சயமாக நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு பேசி பண்ணி கொடுத்துலாங்க. இது போக இந்த காரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. 2012 கடைசி 13 ரெஜிஸ்ட்ரேஷனில் மகேந்திரா ஸ்கார்பியோ VLX நம்மகிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் செக்மெண்ட் காருங்க. இந்த கார் இப்போது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. TN33 ஈரோடு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. இது டூயல் ஏர் பேக், ABS, அலை வீல்ஸ் இதில் வந்துருங்க. இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 725 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்கிறது இல்லைங்க. நேரில் வாங்க நல்ல ஒரு ரேட்டு எடுத்து. மேலும் இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹோண்டா பிரியோங்க 2012 மாடலுங்க. கார் இப்போது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வண்டி எடுக்கிற நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,16,000 கிலோமீட்டர். இந்த காரை ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்து பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295ங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நீங்கள் நேரில் வாங்க, நிச்சயமாக நல்ல ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். மேலும் இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மாருதி சுசுகி பலினோ சிக்மா 2015 கடைசியில் வண்டி எடுத்திருக்காங்க. 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த காரில் ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CNG. 2 விதமான ஃபியூல் பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு இருக்குங்க. இந்த காரோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனருங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குங்க. ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,22,256 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 20/1/2026 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. இந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் CNGக்கு 26 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறதாகவும், ஹைவேல பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த காரில் லெதர் சீட் கவர், ஃபுல் மேட், நல்ல ஒரு தரமான கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. ஏசியுமே நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு above 80% இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டயர் மாற்ற தேவையில்லை. 94,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ஃபுல்லாக கம்பெனியில் ப்ராப்பராக பார்த்து வச்சிருக்காங்க. கார் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த காருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அவைலபிளாக இருக்குங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 540 கோட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த ரேட் பார்த்தீங்கன்னா சொல்கிற ரேட் கிடையாதுங்க. நீங்கள் நேரில் வாங்க, நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டி நீங்கள் அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம்.